நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கான அற்புதமான சுவையான நிகழ்ச்சி. ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே என் கூட யார் இன்னைக்கு நமக்காக சமைக்க போறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்றைக்கு நமக்காக விதவிதமான அற்புதமான ரெசிபிஸோட வந்திருக்காங்க திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. உங்களை நம்முடைய நிகழ்ச்சியில மறுபடியும் சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷமா உங்க எல்லாரையும் பார்த்ததுல. நன்றி மேம். மேம், இன்னைக்கு எங்களுக்கா என்னென்ன ரெசிபி செய்ய போறீங்க? வழக்கம் போல ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, பைனாப்பிள் கேசரி. சூப்பர். சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரெசிபியே பைனாப்பிள் கேசரி. அடுத்தது வெண்டைக்காய் குட்டி குட்டியா வாங்கியிருக்கேன். அது அதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணி வெண்டைக்காய் ஸ்டஃபிங். ஓகே, ரெண்டுமே எல்லாருக்குமே பெரும்பாலும் பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய போறது பைனாப்பிள் கேசரி. பைனாப்பிள் கேசரி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பைனாப்பிள், ரவை, சர்க்கரை, பைனாப்பிள் எசன்ஸ், முந்திரி, ஏலக்காய் தூள், நெய். கொஞ்சம் கேசரினாலே நெய்ய கண்ணு முடிந்து தான் விடணும். ஆமா, யோசிக்கவே கூடாது அதுக்கு. அரோமா நெய் எடுத்துடலாமா ப்ளீஸ்? ஃபர்ஸ்ட் நெய் ஒரு ஸ்பூன் விட்டு ரவைய வறுத்துக்கிறேன். சோ மேம் சொன்னபடி கேசரி அப்படின்னாலே அதுக்கு ஃபர்ஸ்ட் நெய் நம்ம எவ்வளவு சேர்த்து அந்த கேசரி ரெடி பண்றோமோ அவ்வளவு நமக்கு மனம் சுவை எல்லாமே ரொம்ப தூக்கலா இருக்கும். நம்மளுடைய இதுல கேட்கவே வேண்டாம், அரோமா நெய் நமக்காக இருக்கவே இருக்கு. சோ அதை ஊத்தி அவங்க ரவைய வறுத்துட்டு இருக்காங்க. ஒரு பங்கு ரவாக்கு 2 பங்கு சர்க்கரை போட்டுக்கணும். ஓகே, கொஞ்சம் கம்மியா போறோம் அப்படிங்கிறவங்க 1.5 பங்கு போட்டா சரி. இப்போ கேசரி அப்படின்னாலே இப்போ ஒரு பெரிய ஹோட்டல்ஸ் ஆகட்டும், இல்லன்னா வெட்டிங்ல எல்லாம் அந்த கேட்டரிங் அவங்க செய்யற அந்த கேசரி அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கும். வீட்டுல செய்யறது ரொம்ப ட்ரை ஆயிடும் சில டைம், இல்லன்னா அதனுடைய பிளேவர் கரெக்டா கிடைக்காது. சோ இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுவுமா நமக்காக ஒரு ஸ்வீட்டான ரெசிபி, அதுவும் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பைனாப்பிள் கேசரியோட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் இந்த கேசரியை எப்படி செய்யறாங்கன்னு பாத்துக்கலாம். அதே பதத்துல நம்மளும் கட்டாயமா இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரவையை நல்லா வறுத்துட்டோம். இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதுல இப்ப தண்ணி விட்டுடலாம். இந்த ரவை வேகறதுக்கு அளவுக்கான தண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு சமையல் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றதுக்கு நீங்க அளவை எடுக்காம ஊத்துற தண்ணி ஆகட்டும், இல்லன்னா உப்பு மசாலா இதுவே போதும். ஏன்னா நாங்கெல்லாம் சமைக்கும் போது அதுல ரொம்ப கான்சியஸா இருப்போம். ஒரு கிண்ணம் கூட மிஸ் பண்ணிடாம வச்சிட்டு இருப்போம். ஸ்பூனு இதெல்லாம் வச்சிருந்தா அது சரி வராது. நம்ம கண் பார்த்து அது கரெக்டா சொல்லணும், கை அதுல எவ்வளவு போடணும்னு சொல்லணும். அதுதான் அந்த சமையல்ல இருக்கிற ஆர்வம், அது ஒரு முக்கியமான விஷயம். தண்ணி நல்லா இப்ப சூடு பாயில் ஆக போட்டு இந்த ரவைய போட்டுட்டு அது வேகறதுக்கு கொஞ்சம் வேகணும். அதுக்கு முன்னாடி சுகர் போட்டோம்னா ரவா வேகாது. தண்ணி தலைக்காம ரவைய போட்டாலும் கட்டி 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 ஆயிடும். தண்ணி நல்லா பாயில் ஆகி தலைக்கிறதே ரவா போட்டோம்னா சரியா வரும். இப்போ இது தலைக்க ஆரம்பிச்சுட்டு. ஓகே, இந்த வறுத்து வச்சிருக்கிற ரவைய இதுல ஆட் பண்ணலாம். உங்க வீட்டுல நீங்க பைனாப்பிள் கேசரி செஞ்சா யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடறதுக்கு ஆவலா இருப்பா? என் பையனுக்கும் அண்ட் என்னோட பிரதர்லா பையனுக்கும் கேசரி அப்படின்னாலே அவங்க காத்தால பல்ல தேய்ச்சிட்டு கூட கேசரி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இது. இப்ப சுகர் ஆட் பண்றேமா? இப்ப இதுல கலர் ஆட் பண்ணணும் நம்ம. ஓகே,
பாத்தீங்கன்னா இந்த பைனாப்பிள் கலருக்கு வரும். இந்த ஸ்டேஜ்ல வந்து பைனாப்பிள் இதோட ஆட் பண்ணுவோம். ஓகே. கொஞ்சம் பைனாப்பிள் வேகணும். நல்லா கொதிக்கிறது தெரியுது. ஆமா. இந்த பைனாப்பிள் எவ்வளவு நேரம் வேக வைக்கலாமா? இது ஒரு 5-10 நிமிஷம் இருந்தா போதும். அப்புறம் நெய்யை விடணும் தேவையான அளவுக்கு. ஏன்னா கேசரி, சக்கரை பொங்கல் இதெல்லாம் பண்ணணும்னா நெய் வந்து ஐயோ விடுறோமே அப்படின்னு நினைச்சுக்க தாராளமா ப்ராப்ளம் விடுறாங்க. அத பத்தி யோசிக்க கூடாது. ரெடி ஆயிடுச்சு. நெய் விடலாம் இதுல. என்ன ஓகே. அரோமாகி நல்லா வாசனையா அதுல விட்டு சேர்த்து நம்ம விட்டு நெய் எல்லாமே காணப்பட்டு தெரியுதா? தெரியுது மேம். விடுறதே ஐயோ இவ்வளவு விடுறோமேன்ற மாதிரி இருக்கும். இது இப்போ ரெடி. ஓகே. சோ இப்போ ஃபைனல் ஸ்டேஜா பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்க போறாங்க. 2 டிராப் விட்டா போதும். அடுப்பை அணைச்சிட்டு தான் விட்டுருக்கேன். ஓகே. இதுல முந்திரி பருப்பு வறுத்து அதுல போட்டு. ஓகே. வாவ், சூப்பர். சோ மனமா வந்து அட்டகாசமா இந்த பைனாப்பிள் கேசரி தயார் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ மேம். நம்ம வந்து வெளிய ஹோட்டல்ஸ்ல அங்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரியே அழகா அந்த பதத்துக்கு இந்த பைனாப்பிள் கேசரி வந்து நமக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப என்னுடைய வாசம் என்னுடைய மூக்க தலைக்குது. சார் கட்டாயமா நான் அதை இப்ப ட்ரை பண்ணி எப்படி இதனுடைய சுவை இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். சூப்பர் மேம். ரொம்ப அருமையா வந்து செய்து காட்டிட்டீங்க. நிச்சயமா வீட்டுல வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு பதத்துக்கும் டேஸ்டுக்கும் வந்து வராது. ஏதோ ஒரு இடத்துல வந்து கோட்டை விட்டுடுவாங்க. பட் இன்னைக்கு வந்து நிதானமா நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக எப்படி செய்யணும் அண்ட் எசன்ஸ் போடும்போது ஸ்டவ் அணைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க ரொம்ப டீடைலா வந்து சொன்னீங்க. சோ அதனாலதான் அதனுடைய சுவையும் வந்து இவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. தேங்க்யூ சோ மச் மேம். பைனாப்பிள் கேசரி செய்யும் முறை: கடாயில் நெய் ஊற்றி அதில் ரவையை சேர்த்து வறுக்கவும். மற்றொரு கடாயில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடவும். அதில் ரவை, சர்க்கரை, கலர் பவுடர், பைனாப்பிள் ஆகியவற்றை சேர்த்து 5 நிமிடம் கிளறவும். வறுத்து வைத்திருக்கும் முந்திரியை சேர்த்து பரிமாறினால் பைனாப்பிள் கேசரி தயார்.